இன்றைக்கி வீடியோவில் மல்லி செடிக்கு மண் எப்படி ரெடி பண்ணுறது, நீங்கள் சாமந்தி செடி கூட நடலாம் அந்த மண்ணில். இப்போ நான் செய்கிற எரு மண் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா செடி நடலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மல்லி செடி எவ்வளோ பூ இருக்குது, நல்லா பசுமையாக வளருது. பாருங்கள், இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஒரு தொட்டி மேலே ஒரு தொட்டி வச்சுருக்கிறேன். மேல் தொட்டிக்கும் எரு மண்ணில் நட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்பப்போ நான் இந்த செடியெல்லாம் காமிச்சுன்னா இருக்கேன். சாமந்தி செடி கீழே தொட்டியில் கூட எரு மண்ணை ரெடி பண்ணிட்டு தான் நான் இந்த தொட்டி மேலே வச்சுட்டு வளர்க்குறேன். இப்போ இதுக்கு எரு பத்தலைனாலும் இந்த தொட்டிக்குள்ளேருந்து எடுத்துக்கும். அதே சமயத்தில் தொட்டி பத்தலைன்னா கூட இந்த தொட்டியில் இறங்கிட வேறு. அதுக்காக சின்ன தொட்டியில் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இதில் நான் வச்சு வளர்த்துன்னு இருக்கேன். ஏன்னா எரு மண் எப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டுக்கு நான் இது போல் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த தொட்டி மண் நம்ம எரு மண் எப்படி ஆக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். பழைய மண் வச்சுருப்பீங்க. அந்த பழைய மண்ணெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக, அதாவது இந்த தொட்டிக்குள்ளேயே நீங்கள் பழைய தொட்டிக்குள்ளேயே வெளியே எடுத்து வைக்காம கூட செய்யலாம். ஏன்னா மொத்தமாக கொட்டி வெளியே எடுக்காமல் அப்படியே நான் சொல்கிறேன். சில செடியெல்லாம் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி செடி கூட நீங்கள் மண் இருந்தால் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா செடி காஞ்சி போச்சுன்னா ஃபங்கஸ் வந்ததுனால தான் காஞ்சி போச்சுல, நிறைய விஷயம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம், இல்லை மேல் பாகத்தில் லீஃப்க்கெல்லாம் கூட நோய் வந்திருக்கலாம். அப்படி வேர் பாகத்தில் நோய் இல்லாமல் லீஃப் மட்டும் வந்திருக்கலாம். இப்படிலாம் நிறைய இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது போல் நம்ம சாயிலாம் எடுத்துடணும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக ரோஜா ஏதாவது நட்டிருப்பீங்க, காஞ்சி போயிருக்கோம். அந்த மண்ணை கூட நீங்கள் கொஞ்சமான மணல் இல்லைன்னா நீங்கள் மணல் சேர்த்துடணும். ஃபஸ்ட்டே மணல் சேர்த்துடணும் மண்ணில். எதுக்கு சொல்கிறேன்னா லூஸாக இருக்கிறதுக்காக. இப்போது கீழே தொட்டிக்கு ஹோல்ஸ் இருக்கணும். தண்ணி ஊற்றினா இறங்குற போல் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மண் நல்லா சீண்டிடணும், அதாவது லூஸ் பண்ணி விடணும். கீழே அதாவது மண்ணுக்குள்ளே தொட்டிக்குள்ளே அடிபாகத்தில் டைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம போடுற எருவு லூஸ் கொடுக்கும். புழுவெல்லாம் அதாவது மண்புழுவெல்லாம் வரும். அந்த மண்புழுவெல்லாம் பரவி அந்த சாயில் டைட்டாக இருக்கும், லூஸ் ஆக்கிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ இது போல் நீங்கள் மேல் மண் மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டு போட போகிறோம். அதாவது என்ன காய்கறி வேஸ்ட்டுன்னா, நீங்கள் கீரை, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இது போல் வாழைப்பழம் தோல், பாருங்கள், வாழைப்பழம் தோல், கண்டிப்பாக வாழைப்பழம் தோல் இருக்கணும். இது வெள்ளரிக்காய் நீங்கள் ஒரு சைடு சரியில்லை கட் பண்ணிவிடுவீங்க. அதெல்லாம் கூட நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இது தண்ணி மாதிரி தான், தண்ணி போல் இருக்கும். பாருங்கள், தண்ணி போல் இருக்கும். அதுவே மக்கிடும். இல்லை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் தோல் அது போலலாம் நீங்கள் போட்டுட்டு, எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் போட்டுட்டு, வெங்காயம் தோல், பனானா பீல்ஸு, கீரை வேஸ்ட்டு அது போல் நம்ம போட்டுட்டு மண் இது போல் கவர் பண்ணிடணும். அதாவது நம்ம ஃபுல் தொட்டி ஃபுல்லாக மண் இருக்கும். பாதி அளவுக்கு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு சாயில், அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு போட்டு இதே மண் கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்த மண் திருப்பி மேலே போட்டு விடுறோம். பாருங்கள், இது போல் மேலே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பழைய டீ தூள் இருந்ததுன்னா லைட்டாக இது போல் சீண்டிட்டு நீங்கள் டீ தூள் போட்டுடலாம். எதுக்கு நான் அது போல் மேல் பாகத்தில் டீ தூள் போடுறேன்னா, அப்போ தான் மண்புழுலாம் நிறைய சேரும். அதுக்காக. அதாவது டீ தூள் வேஸ்ட் இது. நான் 3 days வச்சுருந்து அலசலை, பாலெல்லாம் அலசாமல் தான் நான் அப்படியே தான் போடுறேன். இப்போ இது போல் சாயல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிடணும். வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், காய்கறி வேஸ்ட்டு, இதெல்லாம் கீரை தண்டு எல்லாமே சேர்த்துட்டு இது போல் மண்ணுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அப்படியே தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வரணும் டெய்லி. பாருங்க,
ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் செடி நட்டுக்கணும். ஏன்னா ரோஜா செடி சரியாக வரல, சாமந்தி செடி சரியாக வரல, மல்லி வரமாட்டேங்குது, எந்த செடி வச்சாலும்னா இந்த மாதிரி மண் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் 1 மந்த்தோ இல்லை 45 டேஸ் கழித்து நீங்கள் செடி நடலாம். 45 நாள் கழித்து செடி நல்லா செடிக்கேற்ற மாதிரி மண் ரெடி ஆகிடும். அப்போ இதே போல் உங்களுக்கு சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளரும். நான் இது போல் தான் என் செடியில் நீங்கள் நிறைய வீடியோஸில் காய்கறி வேஸ்ட்டு தான் பார்த்துருப்பீங்க. அது போல் தான் காய்கறி வேஸ்ட் வந்து இது போல் நீங்கள் மண்ணுக்குள்ளே மக்க வச்சுட்டு கொஞ்ச நாள் 45 டேஸ் கழித்து நீங்கள் செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இந்த மல்லி செடி ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்க, அந்த மல்லி செடி தான் இது போல் நல்லா வளரும். நீங்கள் சாயில் வந்து இது போல் ரெடி பண்ணிவிட்டு செடி நட்டிங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும் மல்லி செடி. எதுக்கு சொல்கிறேன்னா கம்போஸ்ட், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு திருப்பி தனியாக போடணுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே செடி நட்டுட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட அப்படியே வளர்க்கலாம். நீங்கள் சப்போஸ் அப்படி ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணுன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் மட்டுமே கொடுத்தா போதும், நாட்டு சக்கரை கலந்து. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.